அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.1ல fourth problem. Integrate the following with respect to x. First subdivision 1 plus x square to the power minus 1. Second subdivision 1 minus x square power minus 1 by 2. இதில்னா இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னன்னா integral of dx by root of 1 minus x square. ஃபார்முலா என்னன்னா இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். அவ்வளோதான். இன்டகிரல் ஆஃப் மைனஸ் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்க்குன்னா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். ப்ளஸ் இருந்தால் சைன் இன்வெர்ஸ். இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா காஸ் இன்வெர்ஸ். அது நமக்கு இப்போ ரெண்டுக்கு தேவையில்லை. அடுத்து இதே மாதிரி டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்னன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இதுக்கு அதே மாதிரி தான் டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே ஒரு மைனஸ் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அதே தான். அப்போ டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு இப்போ தேவை. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இன்டகிரல் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் மைனஸ் 1 டிஎக்ஸ். சரியா? இது பவர் மைனஸ் 1 இருக்கு. அது அப்படி டினாமினேட்டரில் இறக்கிடலாமா? ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கீழே கொண்டு வந்துருங்க 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 1. அது போட வேண்டியதில்லை. சரியா? பவர் 1 எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. அது போடாட்டிலே அது 1 தான். அப்போ என்ன வரும்? இங்கே இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? சரிங்களா? அப்போ பவர் 1 இப்போ கீழே கொண்டு வந்துட்டா ப்ளஸ் 1 தான் போடணும். போட வேண்டியதில்லை. பவர் 1 போட வேண்டியதில்லை. அப்போ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த முதல் ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள். டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? tan இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இதானே, இதே தான் இங்கே இருக்குது டிஎக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுனா என்ன வரும்? tan இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இன்டகிரலாக 1 பிளஸ் எக்ஸ்க்கு மைனஸ் 1 ஆன்சர் tan இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இதான் ஃபஸ்ட்டு subdivision. Second, integral of 1 minus x square to the power minus 1 by 2 into dx. சரிங்களா? இதை என்ன செய்யலாம்? ஈக்குவல் டு பவரில் இருக்கு, பவர் மைனஸில் இருக்குது. அது டினாமினேட்டர் வந்தால் ப்ளஸில் இருக்கும். இப்போ இன்டகிரல் ஆஃப் என்ன எழுதிக்கலாம்? நியூமரேட்டரில் இருக்குது. இந்த இது நியூமரேட்டரில் இருக்கிறதுனால டினாமினேட்டர் கொண்டு போகுது மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆயிரும். 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ப்ளஸ் ஆஃப்னு எழுதலாம் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆஃப் இந்த இருக்குது. மேலே மைனஸில் இருந்ததுன்னா கீழே வந்தோன்னா ப்ளஸ் ஆஃப். பவர் 1/2 என்னது? ஸ்கொயர் ரூட்டு தானே. சீக்வல் இன்டகிரல் ஆஃப் 1 பை இது பவர் 1/2ங்கிறத ஸ்கொயர் ரூட்டுன்னு எழுதினாலும் ஓகே தான். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். 1/2 போடலாம், இப்படி ஸ்கொயர் ரூட் போடவும் செய்யலாம். அப்போ இது நீட்டாக எழுதுனா என்ன வரும்? இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 minus x square. இந்த ஃபார்முலா பாருங்க. dx by root of 1 minus x square என்னது? sin inverse of x. அதே தான் இங்கே இருக்கு. என்ன இருக்கு? அப்போ இதுக்கு என்னதை இன்டகிரேட் பண்ணால் sin inverse of x constant c. Okay students, டவுட் வந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.